Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடுத்த சம் பார்க்க போகிறோம். illustration 2. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் காஸ்டிங் தான். பட் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். நமக்கு வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே சேர்த்து தான் நம்ம வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இதுக்கு டைம் இல்லை. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்குறோன்னா அதோட இந்த கொஸ்டினில் கொடுக்கப்படுற கிளான்ஸை மட்டும் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, EXE மிஷின்னு ஒரு மிஷின் நம்ம வாங்க போகிறோம். அப்புறம் WYE மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு X மிஷின் Y மிஷின், அவ்வளோதான். X மிஷினோட லைஃப் 12 years அண்ட் Y மிஷினோட லைஃப் வந்து 6 years. அதே மாதிரி Y மிஷினை நம்ம சூஸ் பண்ணோன்னா என்ன நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 12 இயர்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும்ல. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு X மிஷின் நீ வாங்கினா 12 வருஷம் உழைக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நீ ஒரு Y மிஷின் வாங்கினா 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு Y மிஷின் வாங்கிக்கலாம். 6 + 6 12 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ X மிஷினுக்கு 12 இயர்ஸ், Y மிஷினுக்கு எவ்வளோ 6 இயர்ஸ். அடுத்து ரெண்டுக்குமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 19,000, Y மிஷினுக்கு 13,000. அப்புறம் ஸ்கிராப் வேல்யூ 3,000 அண்டு Y மிஷினுக்கு ஸ்கிராப் வேல்யூ 3,000. ஆனுவல் ரிப்பேர் காஸ்ட்டு 2,000, Y மிஷினுக்கு 2,600. அப்புறம் ஓவரால் காஸ்ட்டுன்னு சொல்லி வந்து ஒரு வருஷம் பண்ண வேண்டியதாக இருக்குது. X மிஷினுக்கு 8th இயரில் ஓவர் ஆயில் பண்ணணும். அதே மாதிரி Y மிஷினுக்கு 4th இயரில் ஓவர் ஆயில் பண்ணணும். ஃபினான்ஸ் சார்ஜ் 10%. இதுதான் வந்து நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபினான்ஸ் ஃபேக்டர், இல்லைனா கேபிட்டலைசேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கான ஃபினான்ஸ் ஃபேக்டர். நம்ம என்ன கேட்குறாங்க, இது ரெண்டில் எந்த மிஷின் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, எப்பவும் போல் என்ன பண்ணுறோம், பர்டிகுலர்ஸ் எக்ஸு ஒய்வு. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு மிஷினுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு X மிஷினுக்கு 19,000 அண்ட் Y மிஷினுக்கு 13,000 மைனஸ் ஸ்கிராப்பு. ஏன்னா ஸ்கிராப் எப்போவுமே நம்ம கழிச்சிடுவோம். இப்போது அந்த ஸ்கிராப்புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3,000ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் டைரெக்டாக 3,000 நம்ம இன்றைக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் போடக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்கிராப்புங்கிறது எத்தனாவது வருஷத்தில், அட் 12th இயர், 12வது வருஷத்தில் வந்து நமக்கு வந்து ஸ்கிராப் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3,000 சொல்லியிருக்காங்க. அப்போது 12 வருஷத்துக்கு வந்து ஸ்கிராப்பை நம்ம வந்து ஃபினான்ஸ் ஃபேக்டர் கூட போட்டோன்னா அந்த 12வது வருஷத்தில் இந்த 3,000 ரூபா வந்து இன்றைக்கி என்ன விலை, கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிராப் வந்து 12th இயரோட ஸ்கிராப்பு. 12 வருஷம் கழித்து ஸ்கிராப் வேல்யூ 3,000 ரூபாயாக இருந்துச்சுன்னா 10% ஃபினான்ஸ் ஃபேக்டரில் அதே ஸ்கிராப்போட இன்றைக்கி விலை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது 12 வருஷத்துக்கு கழித்து வந்து 3,000னா இன்றைக்கி விலை என்ன, என்ன ரேட்லனா 10% ரேட்டில். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கேல்குலேட்டர் எடுத்துக்கிட்டு என்ன ரேட்டு 10%. ஸோ 1/10 அப்படின்னு போட்டு 12 தடவை வந்து நம்ம ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஏன் 12 தடவை ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து எஸ்டிமேட்டட் லைஃப் எவ்வளோ 12. 1 2 3 சாரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து ஃபினான்ஸ் ஃபேக்டர் இல்லை கேபிட்டலைசேஷன் ஃபேக்டர் வந்து 10%னால 1/1 + 10%னா என்னது 1.1. ஸோ 1/1.1 போட்டு 12 தடவை ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எவ்வளோ வருது, 0.318ன்னு வருது. நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போம். 3,000 × 0.318 என்ன பண்ணிக்கலாம், 0.32ன்னு போட்டுக்கலாம். ஸோ 3,000 × 0.32 960. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 12 வருஷம் கழித்து 3,000 ரூபா இருக்கிற ஸ்கிராப் வேல்யூ வந்து இன்றைக்கி ரேட்டு 960. அடுத்து Y மிஷினுக்கு வந்து மொத்தம் எத்தனை வருஷம்னு பார்த்தோம், 6th இயர்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த Y மிஷினுக்கு நம்ம 6th இயரில் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி 3 வருஷத்துக்கு கழிச்சு அதோட வேல்யூ வந்து 6 வருஷத்துக்கு கழிச்சு அதோட வேல்யூ வந்து 3,000. அப்போது அதோட இன்றைக்கி ரேட் என்னன்னு பார்த்தா சேம் கான்செப்ட். என்ன பண்ணணும், 1/1.1 1 2 3 4 5 6 0.56. 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த Y மிஷினோட ஸ்கிராப் வேல்யூ 3,000 இருந்தால் அதோட இன்றைக்கி வேல்யூ என்ன, 3,000 × 0.56 1680. ஸோ அந்த 1680வை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 19,000 - 960 வந்து இந்த X மிஷினு, அப்புறம்
13,000 minus 1680ங்கிறது நமக்கு வந்து ஒய் மிஷினுக்கான ஸ்கிராப்பு. ஸோ இது ஒரு காஸ்ட்டு. அடுத்த காஸ்ட் என்னது? ஆனுவல் ரிப்பேர் காஸ்ட். வருஷம் வந்து 2000 ரூபா கட்டணும். ஆனால் அந்த வருஷம் இருக்கிற 2000ங்கிறது வந்து இன்றைக்கி விலை என்னன்னு பார்க்கணும். விச் மீன்ஸ் அடுத்த வருஷம் ஒரு 2000, செகண்ட் இயரில் ஒரு 2000, தேர்ட் இயரில் ஒரு 2000னு இருக்கிற அந்த காஸ்ட்டை அந்த மொத்தமாக வந்து 12 வருஷத்துக்கு 24,000 ரூபாயோட இன்றைக்கி விலை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்விட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 divided by 1.1 சேம் கான்செப்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது வந்து 12வது வருஷத்தோட வேல்யூ. இந்த உங்கள் கால்குலேட்டரில் ஜிடி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் நமக்கான ஆன்விட்டி ஃபேக்டர். ஸோ 12 வருஷத்துக்கான ஆன்விட்டி ஃபேக்டர் என்ன? 6.81. அதனால் ஆனுவல் காஸ்ட் எவ்வளோ நமக்கு? 2000 வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்ட்டு 6.81. ஏன் 6.81 எடுக்கிறோம்? நமக்கான மொத்த ஆன்விட்டி வேல்யூ வந்து 6.81. ஸோ 2000 இன்ட்டு 6.81 13,620. இதுதான் வந்து நமக்கான ஆனுவல் காஸ்ட்டு. அதே மாதிரி ஒய் மிஷினுக்கு வந்து நமக்கு எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 6 வருஷம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 1 divided by 1.1 1 2 3 4 5 6ன்னு போட்டுட்டு ஜிடி 4.36. இப்போது நமக்கான இந்த ஒய் மிஷினுக்கான ஆனுவல் காஸ்ட் கிடச்சிருச்சு 8720. இது ரெண்டாவது காஸ்ட்டு. மூணாவது காஸ்ட் என்னது? ஓவர் ஆயில் காஸ்ட் அட்டு 8th இயர். இதுக்கு ஓவரால் ஆயில் காஸ்ட் அட்டு 4th இயர். இது நம்ம என்ன பண்ணுறோம்? ஓவரால் காஸ்ட்டுக்கு மீனிங் என்ன? 4000க்கு 8th இயரும் 2000க்கு 4th இயரும் பார்க்கணும். ஸோ 8th இயர். ஸோ 8 தடவை ப்ரெஸ் பண்ணுறோம். 1 divided by 1.1 1 2 3 4 5 6 7 8 0.47. இது வந்து 8 இயருக்கு. அடுத்து 1 divided by 1.1 1 2 3 4 0.68368. இது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வருஷத்தில் மட்டும்தான் ஓவரால் நடக்குது. இது வந்து நமக்கு ஏன் வந்து இங்கே ஆன்விட்டி எடுத்தோம் இங்கே ஆன்விட்டி எடுக்கலைன்னா இந்த 2000 வருஷம் நடக்கிற காஸ்ட்டு டோட்டலாக கியூமுலேட்டிவ் காஸ்ட்டு. அதனால தான் இதில் நம்ம ஜிடி போட்டோம். இதில் வந்து நம்ம இந்த 8வது வருஷம் மட்டும்தான் நடக்குது. இதுக்கு நம்ம ஜிடி போட்டோம்னா என்ன ஆயிரும்னா 8 வருஷத்துக்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நம்ம 8 வருஷமே ஓவரால் பண்ண போகிறது இல்லை. இந்த 8வது வருஷம் மட்டும்தான் ஓவரால் பண்ண போகிறோம். அதனால தான் 8th இயரோட ஆன்விட்டி ஃபேக்டர் எடுக்கிறோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4000 இன்ட்டு 0.47 1880. அப்புறம் 2000 இன்ட்டு 0.68 1360. 3 காஸ்ட் கிடச்சிருச்சா? இந்த 3 காஸ்ட்டையும் நமக்கு டோட்டல் பண்ணோம்னா ரெண்டு மிஷினரிக்கும் இருக்கிற கரண்ட்டான காஸ்ட் நமக்கு கிடச்சிரும். 18,040 ப்ளஸ் 13,620 ப்ளஸ் 1880 போட்டிங்கன்னா 33,540ங்கிறது இந்த பர்டிகுலர் எக்ஸ் மிஷினோட இன்றைக்கி வேல்யூன்னு கூட சொல்லலாம். 11,380 அப்புறம் 8720 அப்புறம் 1360. இப்போது நீங்கள் சொல்லலாம் இது ரெண்டில் எந்த காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் பெஸ்ட் மிஷின்னு சொல்லலாம். ஆனால் அதுதான் தப்பான விஷயம். ஏன்னா இது 2 மிஷினுமே வந்து நமக்கு வந்து இருக்கிற காஸ்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மிஷின் வந்து 12 வருஷம் உழைக்கக்கூடிய ஒரு மிஷினு. ஆனால் இந்த மிஷின் ஜஸ்ட் 6 வருஷம் தான் உழைக்கும். அப்படி பார்த்தா நீங்கள் இந்த 21,400 rupees கொடுத்து வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்? 6 வருஷத்தில் திரும்ப ஒரு தடவை 21,400 rupees நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனால் இந்த மிஷின் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 33,540 rupees மொத்தமாக இனிஷியலாக கட்டினா போதும். 12,000 ரூபாய்க்கு வந்து நம்ம 12 வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மிஷினை வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் இந்த மிஷினை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும். கடைசி ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம முடித்தோன்னா கிளியராக கிடச்சிரும். ஈக்குவலண்ட் ஆனுவல் காஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மிஷின் வந்து 12 வருஷத்துக்கு உழைக்கக்கூடிய மிஷினு, இந்த மிஷின் வந்து 6 வருஷத்துக்கு உழைக்கக்கூடிய மிஷின். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 12 வருஷத்துக்கு வந்து 33,540 மிஷின் வேல்யூ ஆஃப் மிஷினை வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா அதில் எந்த செலவு கம்மியாக இருக்கோ அதை நம்ம பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 33,540ங்கிறது அந்த மிஷினோட டோட்டல் காஸ்ட்டு இன்ட்டு நம்ம ஆன்விட்டி ஃபேக்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 12 வருஷத்துக்கு, அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு மாற்றுறோம். ஸோ இன்ட்டு அப்படி கூட வேணாம். 33,540ங்கிறது 12 வருஷத்துக்கு. 12 வருஷத்துக்கான ஆன்விட்டி ஃபேக்டர் எவ்வளோ? 6.81. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, ஒன்றுனா எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ 33,540 டிவைடட் பை 6.81
போட்டால் 4925. ஸோ இந்த மிஷின் நம்ம எக்ஸ் மிஷின் வாங்கினோன்னா வருஷம் நம்ம 4925 நம்ம செலவு பண்ணணும். ஒய் மிஷினுக்கு எவ்வளோ 21400 டிவைடட் பை 4.36 into 1. ஸோ 21400 divided by 4.36 into 1. 4908. very sorry friends, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். இந்த ஆனுவல் காஸ்ட் வந்து 2000 கிடையாது, 2600 நான் மாற்றி பார்த்துட்டேன். ஸோ 2600க்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2600 into 4.36. ஸோ 11336. அதனால் டோட்டல் மாறுது 11320 ப்ளஸ் 1360 போட்டால் 24016. இந்த 24016ங்கிறது வந்து 6 வருஷத்துக்கானது. ஸோ டிவைட் பை 4.36னா இன்ட்டு 1 எவ்வளோ போட்டால் 5508. ஸோ நம்ம எக்ஸ் மிஷின் சூஸ் பண்ணோன்னா வருஷத்துக்கு 4925 செலவு பண்ணால் போதும். ஆனால் ஒய் மிஷின் நம்ம சூஸ் பண்ணோன்னா 5508 செலவு பண்ணணும். ஸோ இந்த கேஸில் எந்த காஸ்ட் மினிமமாக இருக்குது? இதுதான் மினிமம். அதனால் எக்ஸ் மிஷின் இஸ் பெட்டர் அப்படின்னு போட்டு ஏன்னு ரீசன் கேட்டாங்கன்னா பிகாஸ் இட்ஸ் ஈக்குவலண்ட் ஆனுவல் காஸ்ட் இஸ் லெஸர் தேன் ஒய் மிஷின் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இதுதான் மெத்தட். கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷம் நடக்கக்கூடிய ஒரு காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஆன்விட்டி எடுக்கணும். அந்த ஒரு வருஷம் தான் நடக்க போகுதுன்னா அந்த வருஷத்தோட ஃபேக்டர் மட்டும் எடுத்தால் போதும். இதுதான் நமக்கான முக்கியமான கான்செப்ட். டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டும் இதே தான். அதே மாதிரி பர்ச்சேஸ் காஸ்ட் எடுக்கிறப்ப ஸ்கிராப்பை மைனஸ் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். இதுதான் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கோட முக்கியமான சம். இது இந்த மாடலில் தான் நம்ம அடுத்தடுத்து எல்லா சம்ஸும் வரும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.